1892க்கு முன்பு காவிரி தண்ணியை வச்சு கர்நாடகா வெறும் 90,000 ஏக்கர் சாடி பண்ணுச்சு. இப்ப அது கர்நாடகா நம்ம அப்ப காவிரியில 30 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு 3 போகம் சாடி பண்ணோம். இப்ப கர்நாடகா அரசியல்வாதிகள் விவசாயி கழுத்தை அறுத்துட்டானுங்க. ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கி லஞ்ச கேஸ் போடுவேன்னு மிரட்டணும்னா கட்டிக்கிட்ட அணைய கம்பெனி இறங்கி ஹேமாவதி ராமதீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் 5 அணையை கட்டி இப்ப அவன் 25 லட்சம் ஏக்கர் சாடி பண்றான் கர்நாடகா. நம்ம 30 லட்சம் ஏக்கர் சாடுங்க வெறும் 9 லட்சம் ஏக்கர் ஒரே ஒரு போகம் சாடி பண்றோம். இந்த காலகட்டத்தில் விவசாயிக்கு மோடி லாபகரமான விலை தர்றேனாரு. 90 ரூபா கரும்பு விற்கும்போது ஒரு டன்னு வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்னைக்கு வாத்தியாருக்கு 1,25,000, ஆனால் கரும்பு 3,500. நெல் 40 ரூபா விற்கும்போது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 ரூபா சம்பளம். 4 நெல் தான் சம்பளம். இன்னைக்கு நெல் 1,360 ரூபா, ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 1,50,000 லட்சம் ரூபா சம்பளம். அரசு ஊழியர்லாம் எங்கள் அண்ணன் தம்பி மாமே மச்சனை அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்குறோம். 2 ரூபாயும் 1 ரூபாயும் கொடுத்தா நாங்கள் வாழ்றதா சாவறதா எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் விவசாயி கடனை தள்ளுபடி பண்ண மாட்டோம் அப்படின்னா விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். நேற்று பாருங்க, ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். இதில் அவன் மண்டவோடு இப்படி தான் போயிருக்கு. நாளைக்கு இந்த நிலைமை விவசாயிக்கு எல்லா கடனையும் இந்த அரசு தள்ளுபடி செய்யணும். அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு வேலையுமே ஆக மாட்டேங்குது. வயசானவெல்லாம் 65 வயசு 70 வயசு இந்த கிளவாடி எல்லாம் பாருங்க, எல்லாம் 40 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருக்காங்க விவசாயம் எல்லாம். அவனை விளக்கமா செருப்பாலே அடிக்கிறான், மருமக விளக்கமாத்திலே அடிக்குது. சோறு போட மாட்டேங்கிறாங்க. ஒரு பென்ஷன் 2000 1000 கொண்டு அதுவும் தர மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? அதனால எங்களுக்கு மகளிருக்கு கொடுக்கின்ற பென்ஷன், விவசாயி கொடுக்குற பென்ஷனை கொடுங்க, எங்க கடனை தள்ளுபடி பண்ணுங்க என்பதற்காக இந்த போராட்டம். முதல்ல எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காம எங்கள் சட்ட வயசெல்லாம் பிடிச்சு மத்திய சர்க்காரு. இப்போ இதையும் ஒன்றும் செய்யலைன்னா கோமணத்தையும் முடிஞ்சிட்டு நிர்வாணமாக அலைய வேண்டியதான். அந்த நிலைமைக்கு இந்த அரசு கொண்டு வராதுன்னு நினைக்கிறோம். இல்லை என்ன பண்ண போதோ தெரியல. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஆட்சியர் எங்களுடைய கோரிக்கையை அனுப்பணும். இந்த விவசாயிகள் குறைதீர்க்கு நாள் இன்றைக்கு. ஆனால் எங்களை போனால் உள்ளே விட்டா அந்த மண்டை விட்டு எடுத்துகிட்டு போன காவல்துறை அடிக்குது. ஜனநாயக நாட்டில் போகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கலெக்டர் கேட்குறோம் எடுத்துருவாங்கிறாரு. ஆனால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப அடிக்கிறாங்க. இதை பாருங்க, அந்த பிடிச்சி அடித்து அந்த ஒரு அம்மாவை அடித்து கையெல்லாம் வீங்கி போச்சு. அதனால கலெக்டரை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கேன். கலெக்டர் இந்த மண்டவோட காமிச்சு இது மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்களும் மண்டவோட வாக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காக உட்காந்துருக்கேன்.